வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்து மீனாவது கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிருக்குதுன்ட்டு எல்லாருமே ஃபங்க்ஷனை வச்சு கேக் வெட்டி சாப்பிட்டுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரவி இவங்க 2 பேர்த்தும் ஃபோட்டோ எடுத்து வந்து கொடுக்குறாரு. ஃபோட்டோ நல்லா இருக்குதுன்னு வாங்கி பார்த்துட்டு முத்து அவங்க பாட்டிக்கிட்டேயும் அவங்க அப்பாக்கிட்டேயும் காட்டும்போது ரொம்ப நல்லா இருக்குது, அதை மாட்டி வைன்ட்டு சொல்லும்போது எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல ரவியும் ஸ்ருதியும் சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, இப்போ அவங்க 2 பேர் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் மேலே உங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயத்தை சொல்லுங்கன்ட்டு அவங்க முதல்ல மனோஜ்கிட்ட கேட்குறாங்க. அவள் தான் வீடியோ எடுக்கிறாங்க ரவியும் ஸ்ருதியும். அவர் சொல்கிறாரு, நான் வேணான்னிட்டு கல்யாணத்தை விட்டுட்டதுனால இப்போ அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதனால தான் இவனுக்கு கல்யாணம் ஆச்சு. இல்லாட்டி இவன் ஊரை சுற்றிக்கிட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கா, அதனால் இவனுக்கு எப்படி கல்யாணம் இருக்கும், இவனுக்குலாம் பொண்ணு கொடுத்துருப்பாங்களான்னுட்டு சொல்லும்போது அதை கேட்டதும் முத்து மீனாவும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, முத்து எப்போ பாரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, மற்றவங்களாம் மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு, எங்கள் விஷயத்தில் தலையிடுறாரு, அடுத்த வருஷம் இந்நேரத்துக்கு அவர் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னிட்டு. அதுக்கப்புறம் விஜயா கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இவங்க ஜாடிக்கு ஏற்ற முடி, இவன் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒத்துவா, இவன் முரணிட்டு பேசுகிறனாக்க ஜான் பேசுவா, அந்த அளவுக்கு 2 பேருக்கு வாய் ஒன்றும் கம்மி இல்லைன்னு சொல்கிறாங்க. இவ பூ கடை வச்சுட்டு இவளை பற்றி இந்த ஏரியாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் ஃபேமஸ்ன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க 2 பேருமே இப்போ முத்து மீனா எப்படி சந்தோஷமாக இருக்காங்களோ அதே மாதிரி இருந்தால் போதுன்ட்டு. அதுக்கப்புறமா ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, எங்களோட கல்யாணத்துக்கு முன்னால் வந்து இவங்க வந்து கலந்துக்கினாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் மேலே என்னோடய வாழ்க்கையிலும் மீனா ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாங்க, எப்போயுமே அவங்க எனக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க. ஆனால் அவர் எப்போ பாரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவங்க கூட இவங்க எப்படி தான் இருக்காங்களோ தெரியல, நானும் அந்த அளவுக்குலாம் விட்டுருக்க மாட்டேன். ஆனால் இவங்க எப்படியே இருக்காங்க சகிச்சுக்கிட்டு, இவங்களுக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை ஜாஸ்தின்றாங்க. அதுக்கப்புறமா ரவி கிட்ட கேட்குறாங்க. ரவித்த சொல்கிறாரு, எங்கள் அண்ணி வந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பழையபடி கிடையாது, ரொம்ப மாறி இருக்காரு, எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் பொருத்தமான ஜோடின்ட்டு சொல்லும்போது அவங்க சந்தோஷப்படுறாங்க. முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் மீனாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லன்ட்டு இவர் சொல்கிறாரு, மீனா நான் கல்யாணம் பண்ணின்னு வந்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை எப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுத்தா, அவள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்குவேன், ஆனால் அவள் என்னை வார்த்தையில் அடிக்கிறான்னு சொல்லும்போது அதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுதான் சொன்னேன் நான் ஜாடிக்கு ஏற்ற மூடின்ட்டு. விஜயா ஒரு பக்கம் சொல்கிறாங்க, ஆமாம் நான் என்ன சொன்னாலும் தலையாட்டிக்குவேன், தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தான், ஆனால் நான் தப்பு பண்ண கூட அவள் என்னை திருத்துவா, நான் பழையபடி கிடையாது, இப்போ நான் ரொம்ப மாறி வந்துட்டேன், நானும் இந்த அளவுக்கு இப்போ வந்து குடும்ப வாழ்க்கை என்னன்னு வாழ்கிறதுக்கு காரணமே மீனா தான்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மீனா கிட்ட கேட்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, கல்யாணம் ஆகிட்டு வந்த புதுசில் இவரை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, அந்த அளவுக்கு அவர் இஷ்டம் போல தான் பண்ணிகிட்டு இருந்தார், நடந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் போக போக பரவாயில்ல, இப்போல்லாம் மாறி வந்துட்டார், எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் அவர் என்கிட்ட உண்மையை மறைக்கிறாரு, அவர் என்ன முழுசாக என்னை ஏற்றுக்கலாமா இருக்குது, அவர் இந்த மாதிரிலாம் கோவப்பட்டு பண்ணிக்கிட்டுறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல, அவர் ஏதோ நினைக்கிறாரு, நினச்சி தான் இந்த மாதிரி கோவப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காருனாக்கா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் போல இருக்குது, ஆனால் அவர் என்கிட்ட சொல்ல மாட்டார், அந்த காரணம் என்னன்னு தானே எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்டதோ முத்துவோட அம்மா அப்பாவோ மனோஜோ முகம் மாறி போகுது. முத்து மனோஜை பார்த்து முறைக்கிறாரு. இவங்க சொல்கிறாங்க, ஆனால் இப்போல்லாம் பரவாயில்ல, இப்போல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குன்ட்டு. அதுக்கு முத்து சொல்கிறாரு, இன்னும் நீ முழு பொண்டாட்டி ஆகலை, நீ முக்கா பொண்டாட்டி தான், அந்த விஷயத்தை நான் சொல்லவே முடியாது, அப்படி இருக்கும்போது நீ முக்கா பொண்டாட்டி தான் சொல்லும் எல்லோரும் கேட்டு கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்டா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு, பின்ன என்னப்பா நடக்காத விஷயத்தை பற்றி எதுக்கு பேசுகிறேன்ட்டு. கடைசியாக மீனாவோட அம்மா கிட்ட வந்துட்டு கேட்க வரும்போது அந்த நேரத்தில் மீனாவோட தம்பி கையில் கவரோட வந்து நிற்கிறாரு. அதை பார்த்ததும் முத்து கோவம் வந்துட்டு அவர் நிற்கிறாரு, எதுவும் பிரச்சனை பண்ணி வைக்காதீங்கன்ட்டு மீனா தடுக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.